இன்றைக்கி எனக்கு வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் செடிகள் கிடைச்சது. வணக்கம். சில மூலிகை செடிகள்லாம் வாங்குறதுக்காக நர்சரி போயிருந்தேன். அந்த நர்சரியில் எல்லா மூலிகை செடிகளுமே ஒன்று 7 ரூபா தான். அதை பற்றி இன்னொரு பதிவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வெள்ளை கஸ்தூரி மஞ்சளை நான் நர்சரி போயிட்டு வர்ற வழியில் உள்ள ஸ்கூலில் தான் பார்த்தேன். உள்ளார போய் விசாரித்தப்ப அங்கே அது மட்டும் இல்லாமல் கூடவே நிறைய கல்வாழை, துளசி, மருதாணி, இன்னும் எக்கச்சக்கமாக கரும்புலான நிறைய மூலிகை செடிகள்லாம் வச்சுருந்தாங்க. அங்கேருந்து கை கழுவி விடுற தண்ணி எல்லாமே அந்த கல்வாழைக்கு போய் கல்வாழை எல்லா தண்ணியையும் சுத்தம் பண்ணுது. அதுக்கப்புறமா தான் தோட்டத்துக்குள்ளே வருது. அவ்வளோ புதர் மாதிரி இருந்தது. நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் இது வெள்ளை கஸ்தூரி மஞ்சள்னு. எனக்கு தெரியாதனால நான் அவங்கள்ட்ட கேட்டேன், கொஞ்சோண்டு பறித்து தரீங்களா, நான் கொஞ்சம் முகர்ந்து பார்க்கணுன்னு கேட்டேன். நான் வாங்கிக்கிறேன்னு கூட சொன்னேன். அவங்க எனக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பறித்து கொடுத்தாங்க. அவ்வளோ டைட்டாக இருந்தது அந்த மண். அப்படியே புதர் செடி மட்டும் மண்டி போய் கிடந்தது. அவங்க இதுக்கு முன்னாடி பறித்து கூட பயன்படுத்தியிருக்காங்களாம். அந்த தோட்டத்தை பராமரிக்கிறவங்க சொன்னாங்க. அது எப்படி பயன்படுத்தணும்னு கூட எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதையும் பின்னாடி இணைச்சிருக்கேன் காணொலியில். தோட்டத்துக்கு வர இந்த தோட்டத்தில் இது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் செடிகள்லாம் வச்சுருக்காங்க. இது பாருங்கள் எவ்வளோ புதர் மாதிரி இருக்குன்னு. நிறைய அடர்த்தியாக வளர்ந்துருக்கு. இந்த செடி அவ்வளோ இடத்துல ஃபுல்லாக வளர்ந்துருக்குது. கூடவே அன்னாசி, வாழை, சீத்தா, சுண்டக்காய் இது மாதிரி செடிகளும் வச்சுருக்காங்க. இந்த தோட்டம் முழுவதும் ஆசிரியர்களும் குழந்தைகளும் சேர்ந்து போட்ட தோட்டமாக. இந்த கிழங்கு கொண்டு வந்து கொடுத்தது அந்த ஸ்கூலில் படிக்கிற ஒரு குழந்தை தான் கொண்டு வந்து கொடுத்ததான். ரொம்ப அடர்த்தியாக வளர்ந்துருந்தது. எனக்காக கொஞ்சம் பறிச்சு தரேன்னு சொல்லிட்டு ரொம்ப கடினப்பட்டு தான் முயற்சி செஞ்சாங்க. ஏன்னா மழையும் பேஞ்சிக்கிட்டு இருந்தது, தூறல் போட்டுக்கிட்டு இருந்தது. அப்போவுமே அந்த நிலம் டைட்டாக தான் இருந்தது. அந்த நிலத்திலே இவ்வளோ அடர்த்தியாக வளர்ந்துருந்தது அந்த கிழங்குகள், மஞ்சள் கிழங்குகள். பறித்ததுக்கப்புறம் அதை எப்படி பயன்படுத்தணும்னு கூட எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எப்படி நடவு பண்ணணும், பராமரிக்கிற விஷயத்தையும் அந்த தோட்டத்தை பராமரிக்கிறவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. வெள்ளை கஸ்தூரி தான். சரி, அங்கே நீலகிரி பக்கம்லாம் மஞ்சளா இருக்கு. இது கழிஞ்ச பாருங்க, மண்ணத்தை பாருங்க, கஸ்தூரி மஞ்சள் தான் அது. சரிங்கம்மா. இத பாருங்க, இதை ஊனி வச்சுக்கோங்க. இதோட நறுக்கிட்டு அப்படியே சின்ன சின்ன வில்ல வில்லையா நறுக்குங்க. நறுக்கி போட்டு இந்த வேரெல்லாம் எடுத்துட்டு அப்படியே வில்ல வில்லையா நறுக்கி நல்லா மிளகு காய்ச்ச போட்டு மூஞ்சியை தேய்ச்சி போயிங்க. நல்லதான். சரிங்கம்மா, ரொம்ப நன்றிம்மா. இதை வந்து இப்படியா கொண்டு போறீங்களா? நான் கொண்டு போயிரு, வண்டி வச்சிருக்கேன், கொண்டு போய். அவங்க சொன்ன மாதிரியே நல்லா குழி எடுத்துக்கிட்டு மேலே உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்போ தான் நல்லா தளைஞ்சு வருமா. நல்லா குழி எடுத்துட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா எரு மண் கலந்த மண் எடுத்துட்டு நட்டாச்சு. நன்றி.